ஓம் சாந்தி. இன்று அறிவோமா ஆன்மீகம் பகுதியில் அனைவருடனும் இணைந்து மகிழ்ச்சியுடன் வாழ்வதற்கான வழி அன்பு என்கிற தலைப்பின் 2ஆம் பாகத்தை பார்க்கலாம். அன்பை உணர வேண்டும் என்றால் உங்களுக்குள்ளே உள்நோக்கு முகமாக செல்ல வேண்டும். ஆனால் வெளியில் சென்று பிறரிடம் அன்பை தேடிக்கொண்டிருப்பதால் அதை நாம் தேடிக்கொண்டேதான் இருக்கிறோம். துக்கமும் ஏமாற்றமும் தான் கிடைக்கிறது. அன்பில்லாத வாழ்க்கையில் தனிமை உணர்வும் பயமும் உருவாகுகிறது. அத்துடன் மட்டுமல்ல, அன்பை எதிர்பார்த்து ஏமாற்றமடைந்த சிலர் இனிமேல் யாருடைய அன்பும் தேவையில்லை என்கிற முடிவிற்கு வந்துவிடுகிறார்கள். ஆனால் இந்த பூமிக்கும் அதில் வசிக்கும் நமக்கும் அன்பு என்கிற தண்ணீர் தேவை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். மனிதர்களுக்கு எப்படி அன்பை கொடுக்க வேண்டும், அவர்களிடமிருந்து அன்பை எப்படி பெறுவது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். உண்மையில் உண்மையான அன்பை புரிந்து கொள்வதற்காக ஒதுக்கப்படும் நேரமும் முயற்சியுமே அன்பின் முதல் செயலாகும். உண்மையான அன்பு பொய்யானவற்றில் சிறிதளவும் ஆர்வம் கொள்ளாது. மேலோட்டமான விஷயங்களில் எழுகின்ற மேலெழுந்த வாரியான உணர்வுகள் உண்மையான அன்பிற்கான அடிப்படை அல்ல. உண்மையான அன்பு என்றால் உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கும் சத்தியம். அது நல்ல சுபாவத்தையும் பிறருக்கு நன்மை செய்யும் விருப்பத்தையும் ஆதாரமாக கொண்டிருக்கக்கூடியது. நான் உண்மையான அன்புடன் செயல்படுகிறேனா என்று தன்னைத்தான் சரிபார்க்க வேண்டும். பிறர் உங்களுடைய எதிரியாக ஆகிவிட்டாலும் கூட நீங்கள் அவர் மீது அன்பு செலுத்துவதை நிறுத்தக்கூடாது. இதயபூர்வமான உண்மையான அன்பை கொடுக்க வேண்டும். உண்மையான அன்பைத்தான் கொடுக்கிறீர்கள் என்பதை உங்களுடைய உள்ளம் சொல்ல வேண்டும். அனைவரும் உண்மையான அன்பைத்தான் விரும்புகிறார்கள். எனவே அதைத்தான் நீங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டும். பொறுமையும் அமைதியும் தான் அன்பின் தாயும் தந்தையும் ஆகும். எங்கே பொறுமையும் அன்பும் இருக்கின்றதோ அங்கே அளவு கடந்த அன்பை கொடுக்கவும் பெற்றுக்கொள்ளவும் முடியும். அடுத்ததாக, இறைவன் நமக்கு உண்மையான அன்பை கொடுக்கின்றார். அதை நாம் நமக்குள் நிறைத்து கொள்ள வேண்டும் என்றால் நேர்மை என்கிற சாவி இருக்க வேண்டும். இறைவனிடம் நேர்மையாக இருக்கும் போதும் அவர் மீது உண்மையான அன்பு வைக்கும் போதும் அவரிடமிருந்து அந்த உண்மையான அன்பை பெற்றுக்கொள்ள முடியும். இறைவனின் அன்பு நமக்கு மனதில் மாற்றத்தை கொண்டு வருகிறது. இறைவனின் அன்பின் மூலம் நம்மை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள முடிகின்றது. அவருடைய அன்பினால் நம்முடைய மனம் சக்தி நிறைந்ததாக ஆகுகிறது. ஆனால் பிறர் நம்மை புண்படுத்துமாறு ஏதாவது செய்தால் அதனால் நாம் காயப்படவும் மாட்டோம். இறைவனின் அன்பின் அனுபவம் நமக்கு அவர் மீது நம்பிக்கையை அதிகரிக்க செய்கிறது. ஆனால் இந்த நம்பிக்கை நிலையாக இருப்பதற்கு உணர்வுகள் மற்றும் அனுபவங்களின் ஆதாரம் மட்டும் போதாது. தன்னை பற்றியும் இறைவனை பற்றியும் வாழ்க்கையின் உண்மையான இயல்பை பற்றியும் தெளிவான ஞானம் வேண்டும். இந்த ஞானம் ஆத்மாவை தகுதியானதாகவும் சக்தி நிறைந்ததாகவும் ஆக்குகிறது. இறைவன் நமக்கு ஆழமான சக்தி வாய்ந்த அன்பை கொடுக்கின்றார். இந்த அன்பை அழிக்கவோ குறைக்கவோ முடியாது. ஆனால் அவர் மீதான நம்முடைய அன்பு நிலையானதாக இருக்க வேண்டும். ஓம் சாந்தி.